முத்து ரூம்குள்ள இருக்காரு. அங்கருந்து மீனா வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. "என்னங்க நீங்க அப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா, "என்ன மீனா இப்படி பேசிட்ட நீ? இப்பதான் நமக்கு ரூமே கிடைச்சிருக்கு பாத்தியா? நாம பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு?" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "ஏய் நீ என் பொண்டாட்டிடி. உன்கிட்ட பேசாம பக்கத்து வீட்ல இருக்கவங்ககிட்டயா போய் பேச முடியும்?" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "சரி வா, வந்து ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல உட்காரு. நாம 2 பேரும் பேசுறதுக்கு நெறைய விஷயம் இருக்கு." அப்படின்னு முத்து சொல்றாரு. "பாத்தியா? அம்மா என்ன பண்ணாங்கன்னு பாத்தியா? ஆரத்தி எடுத்து என் மருமகளே வா! அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாத்தியா? இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி தான் நீ இந்த வீட்ட விட்டு போயிருக்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "என்னங்க ஆமாங்க. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நான் வந்து இந்த வீட்ட விட்டு போகும்போது எனக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. உங்கள விட்டுட்டு போறேனே, நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு எல்லாமே எனக்கு தோணுச்சுங்க. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? மாமாவோட உயிர் தானே முக்கியம். அதனால தான் நான் போயிட்டேன்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இங்க பாரு மீனா, அந்த ஃப்ராடு பொம்பள இவ்ளோ வேல பார்த்துருக்கு. சரியா? அதெல்லாம் விடு. ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டி வந்திருக்கா. என் மேல ரொம்ப பாசமா இருக்கணும் நீ." அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசுறீங்க? எப்பவுமே உங்க மேல எனக்கு பாசம் அதிகம் தான்." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே மனோஜ் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் ரூமே இல்ல. நான் மட்டும் இப்படி ஹால்ல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனோட இருக்காரு. அங்க வந்து விஜயா பார்க்குறாங்க. என்னடா இது? இதுங்க 2ம் பேசுற சவுண்ட் இவ்ளோ தூரம் கேட்குது. இதுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. எனக்கு ரூம் கூட குடுக்காம பாரும்மா இப்படி ஹால்ல படுக்க வச்சுட்டாங்க. நான் என்னம்மா பண்றது? ரோகிணியும் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ரோகிணி உன்னை விட்டு போயிட்டா தான் அதான் பிரச்சனையா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆ ஐயோ அம்மா அப்படி நான் சொல்லல. அவ இருக்கும்போது நான் ரூம்ல இருந்தேன். இப்போ நான் வெளியே இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவங்க 2 பேர் மட்டும் ரூம்ல இருக்காங்க. பாரும்மா அவங்க பேசி சிரிக்கிறது இது வரைக்கும் கேட்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கொஞ்சம் பொறுமையா கூட பேச மாட்றாங்கம்மா. அவ எனக்கு தூக்கமே வரமாட்டேது அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய் அதுங்களோட அட்டூழியம் தாங்க முடியலடா. நானே இன்னைக்கு அவள ஆரத்தி எடுத்து மருமகளே உள்ள வான்னு கூப்பிடும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா வேற வழியே இல்ல. நான் வந்து ஆரத்தி எடுத்து அவள வான்னு சொன்னேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா. எனக்கு ரூம் இல்ல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு மனோஜ் போய் படுக்கிறாரு. விஜய் அப்படியே டென்ஷனா இருக்காங்க. இதுங்க 2 என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே! இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா போறாங்க அண்ணாமலை. அண்ணாமலை அங்க இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன விஜயா?